ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பகவதி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஈவினிங் போல் டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு கிளம்பிட்டோம். எங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் டு இஏ மால். இஏ மால் எதிரில் இந்த ஹோட்டல் இருக்குது, பாம் ஜுமீரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஒரு ஜாலியாக ஒரு டின்னர் சூப்பராக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அண்ட் இந்த ஹோட்டலில் உள்ளே நுழைஞ்ச உடனே ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இந்த ஃபிஷ் டேங்க்கில் இந்த ஃபிஷ்ங்கெல்லாம் இருந்தது. ஸோ இந்த பெரிய ஃபிஷ் என்னென்னா ஒரு நல்ல ஒரு விளையாட்டு, எல்லார் கூடயும் எங்கள் கூடலாம் நல்லா ஒரு ஜெல்லாகி விளையாடுச்சு. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அண்டு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தது, பார்க்கும் பொழுதே ஹாப்பியாக இருந்தது. அண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது, எல்லார் கூடயும் நல்லா ப்ளேஃபுல்லாக இருந்தது. அண்ட் எல்லாருமே வந்து ஜாலியாக ஒரு டின்னர் போகலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். இது வரைக்கும் நாங்கள் வந்தது கிடையாது, தான் ஃபர்ஸ்ட் டைம் இது. அண்ட் நாங்கள் எல்லாருமே ஒரு ஹோட்டலுக்கு போனால் என்ன ஆர்டர் பண்ணுவோமோ ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து அதை தான் ஆர்டர் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அதாவது பிரியாணி தான் எவ்வளோ மெனு, அந்த மெனு கார்டு கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து எல்லாத்தையும் பார்த்தோம் மெனு கார்டில். ஆனால் எங்களுக்கு பிடிச்சது வந்து பிரியாணி. ஸோ அதனால் வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65லாம் ஆர்டர் பண்ணோம். அண்ட் 65 வந்து டாப் நாச்சுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்ததுங்க. பாருங்கள், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷு, ரொம்பவே நல்லா இருந்தது. கூட வந்து பப்பட் அண்ட் இந்த மாதிரி சாலட்லாம் கொடுத்துருந்தாங்க. இது கூடவே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் பிரியாணி வந்து பார்க்கும் போதே அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே எச்சில் ஊறுந்து அப்படி இருந்தது. அந்த முட்டை நானே 2 முட்டை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆக்சுவலாக 2 முட்டை கிடையாது, ஒரு முட்டையை கட் பண்ணி ஹாஃபாக வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு இந்த பிரியாணி எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு வெஜிடபிள் பிரியாணியில் வந்து சிக்கன் கிரேவி போட்டு கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் தான் இருந்தது. பிரியாணிக்குள்ளே வந்து அந்த சிக்கன் ஸ்டாக் வந்து இன்ஃப்யூஸ் ஆகலை. ரொம்பவே வந்து ஒரு மாதிரி பிளாண்டாக இருந்தது. எனக்கு ஒன்றும் அவ்வளோவா பிடிக்கல. நம்ம வந்து சாப்பிட்ற ஹோட்டலில் பிரியாணினோடனே ஒரு ஜாலியாக எந்துவாக கிளம்புனோம். அண்ட் பார்த்தா வந்து வெஜிடபிள் பிரியாணியில் சிக்கன் கிரேவி வச்சு கொடுத்த மாதிரி தான் இருந்தது. பட் வந்து சிக்கன் 65 வந்து சூப்பராக இருந்ததுங்க. அல்டிமேட்டாக அப்படியே கிளம்பி எங்கே போனோன்னா வந்து மெரினாக்கு தான் போனோம். ஸோ மெரினாவில் சரியான கூட்டம், பயங்கர கூட்டங்க. ஜஸ்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல, காரே உள்ளே நுழையல, அந்த அளவுக்கு வந்து செம்ம கூட்டம் இருந்ததுங்க. பஸ்ஸெல்லாம் கூட வந்தது, டபுள் டக்கர் பஸ்லலாம் எவ்வளோ பஸ்ஸுங்க. அங்கே நிறைய பேர் வந்து அங்கே வந்திருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுறது, சுற்றி கார் பார்க் பண்ணுறதுக்கே அவ்வளோ நேரம் எடுத்தது. எங்களால் வந்து காரை பார்க்கே பண்ண முடியல. ஜஸ்ட்டு திருப்பி ஒரு ரவுண்ட் போயிட்டு திருப்பி அதே மாதிரி பட்டினம்பாக்கம் அந்த மாதிரி சுற்றிட்டு திருப்பியும் மெரினாக்குள்ளே நுழைஞ்சோம். கொஞ்சம் கூட நுழைய முடியல. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எப்படியோ ஒரு வழியாக நுழைஞ்சிட்டோங்க. ஸோ பாருங்கள் எவ்வளோ கூட்டம். நாங்கள் வந்து ஆக்சுவலாக பட்டினம்பாக்கம் பக்கம் தான் போயின்னு இருந்தோம். அதுக்கு அடுத்தது தான் மெரினாக்குள்ளே நுழைஞ்சோம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை மாதிரியான ஹோம் மேக்கருக்கு நீங்கள் தான் வந்து மோட்டிவேட் பண்ணணும், எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கணும். அண்ட் அப்போ தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் எந்துவாகவும் இருக்கும். எங்களோட என்னென்ன ஒவ்வொரு நாள் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு நான் டெய்லி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணணும். அண்ட் இது தாங்க நடந்தது. ஃபுல்லாக சுற்றிட்டே இருந்தோம், எங்களால் எவ்வளோ சுற்ற முடியுமோ. ஏன்னா மெரினாக்குள்ளே நுழையிறதுக்கான சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு போயிட்டே தான் இருந்தோம், எல்லாமே போயிட்டே இருந்தோம். எப்படா மெரினாக்குள்ளே நுழைவோம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம். ஒரு கார் கூட பார்க் பண்ண முடியல. ஆக்சுவலாக 2 வீலர் கூட பார்க் பண்ண முடியாதுன்ற ஸ்டேஜில் தான் இருந்தது. ஏன்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து
ரொம்பவே ஸ்தம்பிச்சுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். நிறைய கூட்டம் நிரம்பி வழிஞ்சதுங்க. அந்த வெஹிக்கல்லாம் வைக்கிறோம் தெரியுங்களா, அங்கே மட்டும்தான் சரியான கூட்டம். அதுக்கப்புறம்லாம் வந்து ஒன்றும் அவ்வளோவா இல்லை. அண்ட் பார்க் பண்ணுறதுல தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஆக்சுவலாக மெரினாக்கு வரணுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஒரு கேப் பிடிச்சி வந்துடுங்க. ஏன்னா நம்மளோட வெஹிக்கல்லாம் பார்க் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. பாருங்கள், நாங்கள் சுற்றிட்டே தான் இருந்தோம். ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்புறம் ஒரு வழியாக உள்ளே நுழைஞ்சிட்டோம். உள்ளே நுழைஞ்சி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம்னா, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். ஏன்னா வந்து ஃபேமிலியோட இந்த மாதிரி வந்து மணலில் உட்காந்து நல்லா ஜாலியாக நாங்கள் வந்து எங்களோட பொழுதை கழிச்சோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். ஃபுல்லாக படுத்துட்டோம். அங்கே படுத்து நல்லா ஹாப்பியாக இருந்தது. படுத்துட்டு மேலே நிலவை பார்க்குறது ஒரு சந்தோஷம் தான். என்னுடைய ஓல்ட் மெமரிஸ்லாம் வந்து கலெக்ட் ஆச்சு. என்னென்னா என்னோடய ஃபேமிலியோட, என்னோடய ரிலேட்டிவ்ஸோட அங்கே வந்து நிறைய வருவோம். ஸோ இப்போ எல்லாமே வந்து உல்ட்டாவாக ஆயிடுச்சு. அவங்கவுங்க ஃபேமிலின்னு நம்ம போயிட்டோம். ஸோ என் பாப்பா பாருங்கள், ஃபுல்லாக இந்த பெலூன் ஷூட்க்கு பண்ணின்ட்டுருக்கா. அண்ட் ஒரு ஜாலியாக இருந்ததுங்க. எல்லாருமே ஒரு பீச்சுக்கு போனோன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருப்போமோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஏன்னா ஃபேமிலியோடு அவுட்டிங் போகிறதுனா வந்து ரொம்பவே ஜாலி தான் அது. வீட்லேயே நம்ம வந்து இருந்தது, நம்ம வெளியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் பயங்கரமாக இருந்தது. ஸோ என்னோடய பாப்பா வந்து ஃபுல்லாக அந்த பெலூன் ஷூட் பண்ணுறா. அண்டு ஏதோ ஒரு 1 or 2 பெலூன்ஸ் தான் உடைச்சா. சூப்பராக இருந்ததுங்க அது. எனக்குமே விளையாட ஆசையாக இருந்தது. ஸோ அவங்க ஜாலியாக வந்து ஒரு விளையாடிட்டு இருந்தாங்க. அண்ட் நீங்களும் இந்த மாதிரியான உங்களுடைய ஃபேமிலியோட நிறைய அவுட்டிங் போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய பையனும் வந்து பெலூன் ஷூட்க்கு போயிட்டார். ஸோ அவர் 1 or 2 பெலூன்ஸ் அவரும் உடைச்சாங்க. சூப்பராக இருந்ததுங்க. இது விளையாடும் போது ஒரு ஹாப்பியாக இருந்தது. எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கும். இது எல்லாருமே விளையாடலாம். அந்த மாதிரியான ஒரு கேம் இது. ஸோ 50 ருப்பீஸ்க்கு ஒரு 10 ஷூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த விளையாட்டை விளையாடிட்டு இருந்தோம். ரொம்பவே ஜாலியாக என்டர்டைனிங்காக சூப்பராக இருந்தது. அண்ட் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தோம். ஒரு 5 o'clock அங்கே போனோங்க. 5 o'clock இல்லை, 7 o'clock அங்கே போனோம். அண்ட் 7 o'clock போயிட்டு நாங்கள் வந்து ஒரு 11 o'clock தான் நான் வீட்டுக்கே கிளம்புனோம். ஏன்னா ரொம்பவே அவ்வளோ ஜாலியாக இருந்தது. அப்படியே கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஃபேமிலியோட ஜாலியாக ஒரு என்டர்டைனிங்காக வெளியே கிளம்புனீங்கன்னா எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சூப்பராக இருக்குங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலியில் இருக்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஒரு என்டர்டைனிங்காக இருக்கும். அவங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனில் இருந்தால் கூட இந்த மாதிரி வெளியே போனால் அவ்வளோவும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.